இப்போ இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய பேர் வந்து முழுகியிருக்காங்க, நிறைய இஷ்யூ நடந்துட்டுருக்கு. அதே டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜனநாயகன் சொல்லிட்டு ஒரு மூவி தட் வி ஹவ் எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் ஃபார் அ வெரி லாங் டைம், எஸ்பெஷலி when a sensitive protest happening. நீங்கள் வந்து ஒரு டைரக்டர், ஒரு வைஃப், யூ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் where your husband runs also. உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றி? I don't want to answer this as a director's wife. As a I want person, to as give, a civilian, I want to as a give person, my own என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாட் as your opinion, what do you feel? அதையும் இதையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம், அதுக்காக ஃபுல் டே நம்ம சாப்பிடாம இருக்கோமா? இல்லையே, சாப்பிட்றோம், நம்மளும் படம் பார்க்குறோம், வீட்டில் ஏதோ பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், ரைட்? பட் our heart and soul is there still, right? We still feel for the children and we say that we stand by them. எல்லாம் நம்ம பண்ணுறோம். சென்னையில் கூட ஒரு ப்ரொடெஸ்ட் இருந்தது, சில பசங்களை போட்டு அடிச்சிட்டாங்க போல இருக்கு, சம் போலீஸ் பீப்புள். வாட் இஸ் யூர் ஒப்பீனியன் ஆன் தட்? I think in a democracy countryல வந்துட்டு we have the right to do it. வாட் இஸ் அவரோட ஃபெமினிஸ்ட் ஒப்பீனியன் என்ன நிஜ வாழ்க்கையில்? ஈக்குவாலிட்டி தான், லைக் அதாவது Man and woman. ஆமாம், வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அ மேன் கெட்ஸ் அ விமன் ஷுட் ஆல்சோ கெட், அவ்வளோதான். போனாட்டி ப்ரொடெஸ்ட் போகும்போது அவர் வந்து எவ்வளோ போலீஸ் சார்ஜ் பண்ணாலும் அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. இந்த வாட்டி நிறைய ஸ்டார்ஸ் ஆக்சுவலாக வரல, முடிவு செஞ்சால் நிறைய பேர் வந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப சில பேர் தான் வந்தாங்க. அதில் அது சார் அது சொன்னார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. நேற்று போயிட்டு வரும்போது அதாவது கேள்விப்பட்டிங்கன்னா, that was very tough. What did you feel for the students? No, he also said, and I also felt the same thing. He said the bare minimum-ஆ நம்மளால் பண்ண முடிஞ்சது இது ஒன்று தான். அரசன் and Rajan Vaghera. I think Rajan Vaghera I haven't seen, and I think I love Rajan Vaghera a lot. பொல்லாதவனோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு பண்ணுறதுக்காக அவங்க ஒரு இடத்துல they had முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. for some reason அந்த இடம் கிடைக்கல, ஒரு ஆஃபீஸ் ஆக்சுவலி. தென் he asked me, உங்கள் ஆஃபீஸில் தருவாங்களா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. then I went and asked my boss, and gladly they agreed. And the first day, the first shot of Vetrimaran happened in my office. யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க? நீங்கள் தான். ஐயர்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டாரு, தாலியே கட்ட மாட்டேன் அப்படின்ட்டாரு. வெற்றிமாறன் சாரை வந்து ஒரு ஹஸ்பண்டாக பார்த்துருக்கோம், எல்லாருமே தெரியும். ஆனால் பசங்களுக்கு வந்து இஸ் எ ஃப்ரெண்ட் ஆர் லைக் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாதர்? இஸ் நாட் அ ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் அட் ஆல். நான் தான் ஆமாம், நான் தான். அவர் வந்து ஒரு இன்டர்வியூ சொன்னார், இந்த மாதிரி நான் நிறைய சிகரெட் பிடிப்பேன். ஆமாம், அப்போல்லாம் வந்துட்டு எவ்ரிடே ஒரு 40 cigarettes. ஹி ஹேட் ஒரு சின்ன வலி, செஸ்ட் பெயின் மாதிரி வந்தது. ராமச்சந்திராவில் போய் அட்மிட் ஆகிட்டு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த 3-4 நாள் அடிக்கல. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியே வந்துட்டு நான் தான் காரில் கூட்டிகிட்டு வரேன். வீட்டுக்கு வர வழியில் நிறுத்தின உடனே காரை விட்டு இறங்கி ஓடி போய் Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Srivarma's Wellness Guruji ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். மக்களே வணக்கம். இன்னைக்கு என்னோட பாட்காஸ்ட்டில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான ஒரு பர்சன் நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக மீட் பண்ணேன். அவங்கள வந்து ஒரு சகோதரியாக சொல்லலாம், ஒரு வெல்விஷர் சொல்லலாம், என்னோட ஃப்ரெண்டும் சொல்லலாம். ஆர்த்தி வணக்கம். வணக்கம். ஐம் ஸோ ஹாப்பி யூ கம் டுடே ஆர்த்தி. ஐ திங்க் பேக் டு பேக் ஃபர்ஸ்ட் மீனாட்சி, அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு ஆர்த்தி வந்திருக்காங்க. ஆர்த்தி எப்போதுமே whenever whoever comes to my show, they come in such beautiful, அழகான புடவை கட்டு வந்திருக்கீங்க. Tell me about your saree today. இது வந்து ஐ went to get saree for some other purpose. அங்கே போயிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் காட் இட். எனக்கு அந்த கலரு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால பக்கத்தில் ஒரு சின்ன கடை, பட் ஐ நோ ஐ லவ்ட் இட், ஸோ ஐ ஜஸ்ட் காட் யா. I think saree கட்டினவங்களாம் saree கட்டும்போது it speaks so much about our tradition, about our culture, and it's such a beautiful attire to wear, இல்லைங்களா? Yes. And of late my daughter also started to wear, அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்தேன் எனக்கு ஐ திங்க் ஒரு saree கட்டு வந்தாங்க ஒரு இவெண்ட்டுக்கு நான் வரும்போது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து அன்பன்றாலே அம்மான்னு சொல்லிட்டு ஒரு இவெண்ட் பண்ணீங்க. மக்களே, அது மூலமாக தான் நான் வந்து ஆர்த்தி அவங்கள மீட் பண்ணேன். அவங்க வந்து அவ்வளோ அன்பாக என்னையும் அம்மாவும் வந்து செலிப்ரேட் பண்ணி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆர்த்தி ஃபார் தேட். அதுவும் இல்லாமல் ஒரு தாயை வந்து இவ்வளோ அழகாக வந்து ப்ளெஸ் பண்ணி ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு தாய்க்கு அந்த அவார்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், இல்லைங்களா? அண்ட் ஐ saw that day how உங்கள் பொண்ணு வந்து ரன்னிங் அரவுண்ட் வித் யூ, உங்களை ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல ஒரு இட் வாஸ் அ வெரி நைஸ் திங் டு see, இல்லைங்களா?
மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். சரி, வெற்றிமாறன் சார் தெரியும், ஒரு டைரக்டராக தெரியும், எல்லாமே தே நோ ஹிம் அண்ட் எவ்ரிதிங். ஆர்த்தி, ஹூ இஸ் ஆர்த்தி அஸ் அ பர்சன்? ஏன்னா ஆர்த்தி வந்து நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறீங்க. இப்போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஆர்த்தி தெரியும், ஆனால் they don't know the real ஆர்த்தி. டைரக்டர் வைஃப் சொல்கிறத தவிர இப்போ ஆர்த்தி இஸ் an entrepreneur, ஆர்த்தி இஸ் she does so many things for women empowerment. உங்களை பற்றி சொல்லுங்களேன், ஆர்த்தி பற்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஐ ஒர்க் இன் அ ப்ரைவேட் கம்பெனி. இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் த யூஎஸ். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸாகவே நான் வந்துட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப். அது யாருக்கும் தெரியல. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் நிறைய பேர் ஏன் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வேறு என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஒர்க் குவிட் பண்ணணும் அப்படின்ற தாட் எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் நம்மளுக்காக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் வெரி, என்ன சொல்கிறது, அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது எனக்கு. சும்மா வீட்டில் உட்காரலாமா அப்படின்ற எந்த தாட்டுமே கிடையாது. அது போயிட்டே இருக்கும்போது தான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நான் என்னோட 2 கொலீக்ஸ் சேர்ந்துட்டு வி தாட் வை கான் வி ஸ்டார்ட் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ட்ரையாரா ஈவெண்ட்ஸ் நாங்கள் ஆரம்பித்தோம் 3 பேரும் சேர்ந்து. அதில் ஃபர்ஸ்ட் வி டிட் அ ஷோ ஃபார் அகெயின் தட் வாஸ் அ மியூசிக்கல் ஷோ. அதில் வந்து 50s 60s 70s அந்த பீரியட், மோஸ்ட்லி பிஃபோர் இளையராஜா சார், அந்த டைமில் இருந்த சாங்ஸ் எல்லாமே நம்ம ப்ளே பண்ணோம். டிப்பிக்கலி ஃபார் பீப்புள் ஹூ லவ் மியூசிக் ஃப்ரம் தேட் பீரியட் அண்ட் எல்டர்ஸ். ஏன்னா நிறைய கான்சர்ட்ஸ் வருது, நிறைய ஷோஸ் நடத்துகிறாங்க, எல்லாம் நிறைய நடத்துகிறாங்க. பட் எதுவுமே வந்து அந்த பீப்புளை கேட்டர் பண்ணி இல்லை. யூனோ, இட் இஸ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் த யங்கர் ஜென்ரேஷன் ஒன்லி. ஸோ நாங்கள் நினச்சோம் ஆரம்பிக்கும்போது அந்த ரூட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கிருஷ்ணகான சபாவில் வி டிட் தட் ஆன் March 15th. இட் வாஸ் அ வெரி குட் சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். அது நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்து when we wanted to cater to elders in the community, என்ன யோசித்தோம் அப்படின்னா, இட் வாஸ் அ டிக்கெட்டட் ஷோ. ஸோ டிக்கெட்ஸ் வாங்கி வரக்கூடியவங்க தான் வர முடியும். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க ஹூ cannot afford அண்ட் வாங்கி வர முடியாது அப்படின்ட்டு. அதனால ஒரு 200 to 250 சீட்ஸ் வந்து நாங்கள் ஓல்டேஜ் ஹோம்லேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த ஷோவுக்கு திரும்ப அவங்கள கொண்டு போய் அவங்களுக்கு நைட்டு டின்னர்லாம் கொடுத்துட்டு அவங்கள கொண்டு போய் விட்டுட்டோம். ஸோ வி தாட் இட் ஷுட் பி இன்க்ளூசிவ்னு நினச்சோம். சில பேருக்காக மட்டும் பண்ணாமல் எல்டர்ஸ்ன்னு வரும்போது எல்லாருக்குமே வந்து அந்த என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ தேட் வே இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் டு ஹாவ் தெம் ஆல். அதில் வந்து அம்மாவை பற்றி ஒரு கான்செர்ட் பண்ணணும். அம்மாவோட சாங்ஸ், அம்மாவை பற்றின சாங்ஸு நமக்கு நிறைய இருக்குது. பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அம்மாவை பற்றின சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த சாங்ஸை ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த உணர்வெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வந்தது பேரறிவாளன் சார். பிகாஸ் அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு 31 இயர்ஸ் வந்து அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை ஜஸ்ட் வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே பேசும்போது தான் ஒவ்வொருத்தருமே வந்து இல்லை இவங்கள கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வி வாண்டட் தெம் டு ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டோரிஸ். அப்படி தான் வந்துட்டு எல்லாரையுமே கூப்பிட்டேன். ஐ எம் வெரி ஹாப்பி ஹவு த ஹோல் ஷோ வெண்ட் அலாங் வித் த சாங் ஆஸ் வெல் அஸ் தி ஸ்பீக்கர்ஸ் டாக்கிங் அபவுட் மதர்ஹுட் எல்லாம் நிறைய பேசினாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி நைஸ். How did the entire meeting with Vetrimaran sir happen? How did you first meet him? Was it a love marriage? Was it an arranged marriage? இட் வாஸ் அ லவ் மேரேஜ். நான் வந்துட்டு சென்னை என்னோடய டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து சென்னையில் ஐ ஹட் கம் ஹியர். ஐ வாஸ் டூயிங் மை ICW. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இங்கே YWCA ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். ஸோ என்னோடய ரூம்மேட் வாஸ் ஹிஸ் கிளாஸ்மேட். ஸோ லோயலாவில். ஸோ என் ரூம்மேட் வழியாக தான் வந்து எனக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறம் நான் அவளோட நிறைய லோயலா காலேஜுக்கு நானும் போவேன். படிக்கல அங்கே, பட் இருந்தாலும் ஐ யூஸ் டு கோ தேர், ரோம் அரவுண்ட் அண்ட் ஆல். ஸோ அப்படி எனக்கு பழக்கமாயிட்டு தென் லைக் வி காட் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஐ திங்க் 97, 98 அந்த டைமில் வி காட் இன்ட்ரடியூஸ்ட். பட் அதுக்கப்புறம் when we got married it was like 8 years later, 2005. You have 2 kids, ஆமாம், one boy and ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையன். Okay. And when it comes to being a director, our story சொல்கிறது, அந்த
டு டேக் அ மூவி அண்ட் எவ்ரிதிங். நீங்கள் வந்து அது ஈடுபாடு இருக்கா உங்களுக்கு? sit with them during story discussion? முன்னாடிலாம் வந்துட்டு நிறைய கதை சொல்லுவார், ரொம்ப நேரம் சொல்லுவார், 3 hours 4 hours அப்படிலாம். நாங்கள் எல்லாருமே கேட்போம். லைக் அவரோட ஏடிஸோடு இருந்து நிறைய நானும் கேட்டிருக்கேன். அந்த டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் எல்லாம். பட் இப்போ அவர் யாருக்குமே கதை சொல்கிறதில்ல. He's busy, he's running around. ஆமாம், அதனால் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் இட் இஸ் வெரி சாங்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல மியூசிக் டைரக்டர்ஸ்லாம், ஹீ வில் ஷோ இட் டு அஸ். யா கேட்போம், அதெல்லாம் இருக்கும். ஆர்த்தி, இப்போ நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்க சாருக்கு. அவங்க என்ன வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? அதாவது மெமரபிளாக ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கா? ஃபஸ்ட்டு அவர் நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்குறதில்ல. ஃபஸ்ட்டு அவர் கொடுத்தது ஒரு புக், லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு சின்ன புக்கு. அவருக்கு நான் தான் நிறைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் நிறைய நான் வந்து ஐ கிஃப்டட் ஹிம். லைக் you seem to be the most affectionate person. அப்படின்னா ஜென்ரலாக வீட்டில் எல்லாருக்குமே வந்து நான் வந்து நிறைய ஐ கீப் சர்ப்ரைசிங் தெம், ஐ கீப் கிவிங் தெம் லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் நிறைய ஐ சர்ப்ரைஸ். யா ஸோ ஐ ஹவ் கிஃப்டட் ஹிம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபோன், ஃபர்ஸ்ட் லேப்டாப், ஃபர்ஸ்ட் கார், ஃபர்ஸ்ட் பைக் எல்லாம். அது ஆக்சுவலி வந்து அது அப்படி நடந்துருச்சு. ஃபோன் எல்லாமே வந்து அப்போ தான் இன்ட்ரொடியூஸ் ஆயிருந்தது, த ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபோன்ஸ். ஸோ வெரி ஃபியூ பீப்புள் யூஸ் டு ஹேவ். அண்ட் மற்றவங்களாம் அப்போல்லாம் இன்கமிங் கால்ஸ்க்கே வந்து இது யூஸ் டு பி சார்ஜஸ், இன்கமிங் சார்ஜஸ்ஸு, மெசேஜஸ்க்கு சார்ஜஸ், எல்லாத்துக்குமே. ஸோ ஐ வாஸ் இன் ஹைதராபாத், அவர் இங்கே இருந்தார். அதனால் வெளியே தானே ஃபோன் பண்ணணும், வெளியே தான் பண்ணணும். அதனால் ஐ தாட் ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அ ஃபோன். ஆமாம், சாம்சங் ஃபோன் ஃபார் ஹிம். தென் பைக் ஆல்சோ அப்படி தான் வந்துச்சு. ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் பாலுமேந்திரா சாரோட. அப்போது ஒரு வாட்டியும் அங்கே ஆஃபீஸ் போகிறது, அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது ஷூட்டிங்னா அங்கே போகிறது எல்லாமே பஸ்ஸில் ஏறி போயிட்டுருப்பார். இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பைக் வச்சுருந்தார், மணிமாறன். ஹி ஹஸ் ஆல்சோ டேக்கன் ஃபிலிம்ஸ். ஸோ அவர்கிட்ட பைக் வாங்கிட்டு ஹி யூஸ் டு கோ, இல்லைனா பஸ்ஸில் போவார். ஸோ அது பார்த்துட்டு ஓகே வை நாட் கெட் ஹிம், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிட்டு ஐ காட் இட். ஸோ அப்படி தான் வந்து அந்த பைக்கு RX 100. இது அவருக்கு வந்து புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், நிறைய கனெக்ஷன் இருக்குது புக்ஸோட. He is a voracious reader. Does he still read a lot? Yeah, a lot. What about you? Are you also into books? I am not, அந்த அளவுக்கு நான் படிக்க மாட்டேன். அவர் எது என்ன டெசிஷன் எடுக்கனாலும் he'll read books. இப்போ முதல்ல we had ஒரு ராட்வீலர் at home. Now we have many dogs, but அப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு ராட்வீலர் எடுக்கலாம் அப்படின்ட்டு அமரோஸ் பரோஸ் படம் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு சரி ஒரு ராட்வீலர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தப்போ எங்கள் ஊரில் மார்த்தாண்டமில் வந்துட்டு ஒருத்தர் வந்து டாக் ப்ரீடர், ஹீ ஹேட் அட்வர்டைஸ்ட் பேப்பரில். நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது பார்த்தேன் இந்த மாதிரி ராட்வீலர்ஸ் அவைலபிள் ஃபார். அதுக்கப்புறம் ஐ டோல்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. தென் நாங்கள் போய் வாங்கினோம். அதை வாங்கிறதுக்கு முன்னாடி ஹீ ரெட் அ கம்ப்ளீட் புக் அபவுட் வாட் இட்ஸ் நேச்சர் இஸ். ஆமாம். ஸோ எது பண்ணணுன்னாலுமே ஃபர்ஸ்ட் ஹீல் ரீட் அபவுட் இட், ஹாவ் இனஃப் நாலேஜ் அண்ட் தென் கெட் இன் சைட். ஆமாம். பசங்க என்ன பண்ணுறாங்க இப்போது? என் பொண்ணு ஷீ இஸ் இன் 12th grade, என் பையன் வந்து 6th. அது கிரியேட்டிவ் கிட்ஸ் அவங்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் புக்ஸில். அவரை மாதிரி படிக்கிறதில்ல என் பொண்ணு, பட் ஷீ இஸ் வெரி குட் அட் ஆர்ட். அவளுடைய ஸ்பெஷலைசேஷனே அதில் தான் இருக்குது. ஷி வாண்ட்ஸ் டு டூ ஃபேஷன் டிசைன் அண்ட் ஆர்ட். நல்ல வரைவா, நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நல்ல வரைகிறா. யூ டு சி பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு கோ டு. ஆமாம். பட் ஷீஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஷி வாண்ட்ஸ். ஷி வாண்ட்ஸ் டு கெட் இன் டு ஃபேஷன் டிசைன். ஆமாம், அதில் இது பண்ணிட்டா. பட் தென் இப்போ வெளிநாட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஷி ஹஸ் டு அப்ஸ்கேல். அது kids will adapt to it. I'm sure Gen Z kids are right now very they're smarter than most of us right now. இல்லைங்களா? ஆர்த்திக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் அன்பென்றால் அம்மா ஷோக்கு வரும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க. அதாவது சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்தீங்க. மீதி பேர் இல்லாமல் இப்போ முக்கால்வாசி ஒரு கான்சர்ட் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய சிங்கர்ஸாக இருப்பாங்க, பேக்கப் சிங்கர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, தவிர அந்த இம்பார்ட்டன்ஸ் பி உள்ளே வந்து பிக் சிங்கர்ஸ். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து நிறைய நியூ ஆர்டிஸ்ட்க்கு வந்து நிறைய ஒரு ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்தீங்க. I mean, it was a big opportunity for them. அது எதுக்குனால அப்படி பண்ணீங்க? I mean, what made you do that? ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட் டைம் ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ எங்களுக்கு தெரியல, we were ignorant, but we didn't speak to any of the big singers at all. எங்களோட நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று நடத்துகிறோம்,
ஃபார் த அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள் ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஒன்று நடத்திட்டுருக்கோம். சார் நடத்துகிறாங்க. ஸோ வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் இட். ஸோ அங்கே வரக்கூடிய ஒரு டீச்சர் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் மேம், அவங்க முன்னாடி ஒர்க் பண்ண காலேஜஸில் நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸு. ஷீ யூஸ் டு டெல் அஸ் ஒரு 2 பசங்களை பற்றி வந்து நல்லா பாடுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் சிங்கருக்கு போகிறதுக்கோ இல்லைனா ஒரு சரிகமப்பா இந்த மாதிரியான இதுக்கு போய் அதுக்காக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு போகிறதுக்குள்ளே வசதி கூட இல்லை அப்படிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் ஒரு கான்சர்ட்னு நினச்சப்போ எனக்கு அந்த பசங்க தான் முதல்ல மைண்டில் வந்தாங்க. சரி, ஓகே, ஐ ஹவ் ஹர்ட் தம் சிங் ஆல்சோ. தே ஹவ் கம் தேர் அண்ட் தேவ் சங். அதனால் சரி அந்த பசங்களை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி கொஞ்சம் பேர் எடுத்து வச்சுட்டு தான் திங்கிங் தட் வீல் டூ த ஷோ அப்படின்னு. பட் த ரியாலிட்டி ஹிட் வென் வி ஸ்டார்டட் அனௌன்சிங் த டிக்கெட்ஸ் அண்ட் வென் வி ஸ்டார்டட் decided to post it and say that என்னென்னா நாங்கள் தான் அதை ப்ரமோட் பண்ணோம். நிறைய பேர் தெரிஞ்சவங்க நாங்கள் 3 பேருமே we were trying to push it அந்த மாதிரி. பட் எல்லாரோட கேள்விகளும் வந்து ஒன்று தான் இருந்தது. என்னென்னா, ஒன்று சார் வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க, இல்லை யாரெல்லாம் வருவாங்க, யார் பாடுறாங்க. தென் வி ரியலைஸ் தட் தெர் இஸ் அ பிக் ஃபேஸ் வேல்யூ. அந்த வேல்யூ இல்லாமல் நம்ம வந்து தனியாக நடத்தணும்னா நம்மளுக்கு முடியாது அப்படின்றது வி அண்டர்ஸ்டுட். அது வரைக்கும் புரியலை, வி அண்டர்ஸ்டுட். அந்த ஃபேஸ் வேல்யூ இஸ் அ மஸ்ட் அப்படின்றது வந்து வி ரியலைஸ் ஈவன் டு ப்ரமோட் தீஸ் கிட்ஸ். இவங்க வர்றதுக்குமே அது வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு. தென் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு விக்னேஷ் ஃப்ரம் பிளாக் ஷீப். செயில் ஃபவுண்டேஷன் ஒருத்தர் தெரியும்ல, யஷ்வந்த். ஸோ யஷ்வந்த் தான் எனக்கு விக்னேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ when Vignesh got involved, everything changed. Then he said, இல்லை மேம் இது இப்படி பண்ண முடியாது, we will not be able to scale up and all. அப்புறம் we started getting lot of singers. அனுபவம் புதுமைக்கு வந்துட்டு நிறைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நம்ம கூப்பிட்டுருந்தோம். வந்து எங்களுக்காக பாடி கொடுத்தாங்க, ஒரு சாங் 2 சாங் அப்படின்ட்டு. இந்த இதில் வந்து ஐ ஈவன் ரெடியூஸ்ட் இட், நிறைய குறைச்சிட்டு ஒன்லி ஃபியூ சிங்கர்ஸ் லைக் சைந்தவி, அப்புறம் ஷாம், அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் பேரை நாம் கூப்பிட்டுருந்தோம். பாக்கி எல்லாமே இந்த பசங்க. பிகாஸ் ஐ ஃபெல்ட் தட் ஐ மீன் ஒரு நம்ம வளரும்போது கூடவே ஒரு 4 பேர் வளர்ந்தாங்கன்னா இட் இஸ் வெரி நைஸ். ஸோ அண்ட் இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இட்ஸ் நைஸ் ஃபீலிங் டு ஹேவ் when as you grow even they grow along with us அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது யங்ஸ்டர்ஸ்லாம். அதனால் நாங்கள் 2-3 பேர் சொன்னோம். அப்புறம் விக்னேஷும் 2 பேரை கொண்டு வந்தாங்க. ஸோ we made all of them sing. So we are very clear at Triora Events that as we grow we always support these young new talents. yeah kandipa we will support and bring them, whoever is requiring opportunities and have the talent. Definitely we should அவங்களுக்கு அது மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லையே, provide the stage for them. And the best is like even when the posters-லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லா நேரமே வந்துட்டு எல்லா பெரிய சிங்கர்ஸோட அவங்க பேரும் வரும்போது அது ஒரு ரொம்ப பெருமையாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஆக்சுவலி டு டூ தட். வெற்றிமாறன் சாரை வந்து ஒரு ஹஸ்பண்டாக பார்த்துருக்கோம், எல்லாருமே தெரியும். ஆனால் பசங்களுக்கு வந்து இஸ் எ ஃப்ரெண்ட் ஆர் லைக் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாதர்? இஸ் நாட் அ ஸ்ட்ரிக்ட் ஃபாதர் அட் ஆல். நான் தான் ஆமாம், நான் தான். அவர் வந்து பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாக இருக்கிறனால ஹீ இஸ் வெரி லிபரல் வித் தெம் அண்ட் ஹீல் கிவ் வாட் எவர் தே ஆஸ்க், அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ நீங்கள் தான் பேட் காப். ஆமாம் நான் தான் அங்கே பேட் காப், அவர் அப்படி இருக்க மாட்டார். வெரி ஃப்ரெண்ட்லி வித் கிட்ஸ். யா கோ அவுட் அது. இது யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி? நீங்கள் தான். ஓகே. ஸோ அண்ட் சென்னையில் தான் இருந்தது மேரேஜ் எல்லாமே? சென்னையில் தான் மேரேஜ் இருந்தது. மார்னிங் வீட்டிலே தான் கல்யாணம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வச்சுட்டு ஒரு 50 பேர் அவங்கள மட்டும் வச்சுட்டு யாரையுமே கூப்பிடல. அதாவது இந்த ஐயர்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டாரு. தாலியே கட்ட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் சொல்லி சரி அது மாதிரி வேண்டாம், செயினாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு செயின் அவருக்கு போட்டேன், அவர் ஒரு செயின் எனக்கு போட்டார். ஸோ அப்படி தான் வி காட் மேரிட். ஈவினிங் மட்டும் ரிசப்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டோம். ஸோ இட் வாஸ் வெரி சிம்பிள், நைஸ். அண்ட் வி வெரி பர்டிகுலர் தட் ரொம்ப பெருசாக நாங்களே தான் செலவு பண்ணிக்கிட்டோம் for our marriage. So we made sure that it was within our limits, what we could afford. So that's the best way to do it. Save for the kids. So நீங்களும் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட there'll be small silly fights. அதாவது சில்லி அதை சண்டை நடந்திருக்கோம் ரெண்டு பேருக்குள்ளே. லைக் எடுத்து சும்மா சண்டை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு can be about food, it can be about
எனிதிங் ஃபார் தட் மேட்டர்? சில்லியாக நாங்கள் சண்டை போடுறதில்ல. சண்டை வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடும். நீங்கள் கற்றுவீங்களா நிறைய? இல்லை, நான் ரொம்ப கத்த மாட்டேன், எப்பயாச்சும் கொஞ்சம் தான். அவருமே ரொம்ப கத்தலாம் மாட்டார். இட் வில் பி மோர் ஆஃப் லைக் ஒரு அந்த மாதிரி யூனோ லைக். பட் ரொம்பலாம் அப்படி சண்டை போடணும். பட் ஐ ஃபீல் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் சண்டை போடணுங்க, டு கீப் இட் லைவ்லி. ஐ திங்க் நான் அப்போ என்ன நினைப்பேன், நான் எனக்கு வயசுக்கு சின்னதாக இருக்கும்போது நான் நினைப்பேன் சண்டை போடக்கூடாது, ஏன் சண்டை போடணும், கொஞ்சம் விட்டு கொடுத்தானே எல்லாம் ஓகேயாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் these many years I feel it is good to fight and then get along after that, because somewhere you will draw like you'll know how to do it அப்படின்றது தெரியும். எங்கே வந்து you balance it out அப்படின்றது I think the husband and the wife they both know it. So it is a nice thing to, it's not so good to be so sober and not goody all the time. Yeah. Okay to have a bit of that street. Yeah, or like குடின்னு கூட இல்லை, அது வந்து லைக் அது அமைதியாக எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை. you should fight for what you want அப்படின்னு சொல்கிறேன். And that's your right also as a wife. Yeah. இது அவர் வந்து ஒரு இன்டர்வியூ சொன்னார், இந்த மாதிரி நான் நிறைய சிகரெட் பிடிப்பேன். ஆமாம், அப்போல்லாம் வந்துட்டு எவ்ரிடே ஒரு 40 cigarettes. அப்பா. அண்ட் ஒன்லி டீ, பொல்லாதவன் டைம்லலாம் அதுதான் டீ அண்ட் இது சிகரெட்ஸ். ஆமாம், அது ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்போ. ஒன்லி அதுதான். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்து ஹி ஹேட் ஒரு சின்ன வலி, செஸ்ட் பெயின் மாதிரி வந்தது. அந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டோம், அவருமே பயந்துட்டார். தென் வி வெண்ட் ஆஃப் டு ராமச்சந்திராவில் போய் அட்மிட் ஆகிட்டு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஆன்ஜியோலாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2-3 days அங்கே இருந்துட்டு தான் வந்தோம். பட் அவருக்கு என்னென்னா அட் சம் பாயிண்ட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். ஹீ வாண்டட் டு குவிட் பட் ஹீ குட் நாட். யூ நோ ஹவு இட் இஸ்ல இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம். ஆனால் சம்வேர் ஹீ வாஸ் வெரி கிளியர் இன் ஹிஸ் மைண்ட், unless he is healthy, he cannot, no, not even surviving, he cannot achieve his dreams. That is where he was very clear. Unless I get healthier, என்னோடய ட்ரீம்ஸ் என்னால் அச்சீவே பண்ண, எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும், எவ்வளோ என்ன பண்ண முடிஞ்சாலும் ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது எங்கேயோ அவர் ரியலைஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஹீ ஸ்ட்ரகிள் பண்ணி இன்ஃபேக்ட் அந்த ஆன்ஜியோலாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏன்னா நான் சொல்கிறேன்ல 40 cigarettes a dayனா என்ன ஆகுறது உடம்பு, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தம்மே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3-4 நாள் அடிக்கலை. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியே வந்துட்டு நான் தான் காரில் கூட்டிகிட்டு வரேன். வீட்டுக்கு வர வழியில் நிறுத்தின உடனே காரை விட்டு இறங்கி ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு தம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஹீ ஸ்மோக்ட். அந்த அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணதா, இட்ஸ் நாட் ஈஸி டு வித்ட்ரானோ, அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது ஒரு மறக்கவே முடியாது அந்த இன்சிடெண்ட்டு பண்ணார். பட் லைக் ஐ செட், சின்ஸ் ஹி ரியலைஸ்ட் தட் he is doing it for himself அப்படின்னு, and to achieve his dreams வந்து இது ரொம்ப முக்கியம் ஹெல்த் அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுனால he quit that. And I think that is the major reason for the change in his food pattern எல்லாத்துக்குமே. That's the main. It's a good thing that it happened, that he realized it himself. Yeah. No one will listen to anybody. They have to make up their own mind. Yeah, unless they want to. Yeah, unless you yourself want to correct yourself, no one can change. Yeah. So and the realization. But what I sense from you is you're a very strong woman. You don't. You might come across to be a very calm lady, but you have a lot of fire in you, and I think that shows in the work you do. Because not many people have to show their strength, being a woman empowerment, source of inspiration. But நீங்கள் வந்து கொஞ்சம் you have a lot of fire in you. அதனால தான் நிறைய பேர் வந்து they are getting some opportunities through you. Yeah. So it's a feel good factor. சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறவன் வந்து வில்லனு, வெள்ளையாக இருக்கிறவன் வந்து ஹீரோ போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோஷன் இருக்குது தமிழ் சினிமாவில். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை பற்றி எனக்கு நிறைய, அதாவது இருக்கலாம், பிகாஸ் அந்த மாதிரி போர்ட்ரே ஆகிறதுனால. பட் எனக்கு வந்து இன்னும் ஒன்றும் இருக்குது. அவர் அப்போ அதை சொன்னார், நாளை இயக்குனரில் வந்துட்டு இது பண்ணும்போது. பட் இன்னமும் வந்து ஒன்று மாறுச்சானா எனக்கு தெரியலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸஸ் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆக்ட்ரஸஸ் வந்து தமிழ் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க.
All come from other places. Yeah, other places, and most of them are fair. You know, so most are fair, and um, my daughter was saying, Amma, what we see is what we consume. So only when if we only see these, then we feel that only that is attractive. It is not. It's definitely not. So அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தான் உடைக்கணும் அந்த நோஷனை. ஆமாம், அதான் நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க சார். நான் கருப்பாக இருக்கேன், நான் டாக்காக இருக்கேன், எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எங்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேர், நான் டாக்காக தான் மாடல் ஆக முடியும் அப்படின்னு. சார் நாமே கேம்ப்லேருந்து அவ்வளோ டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சினிமா பார்த்து இந்த அதே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு பழக்கம் மாதிரி that's what you see is what you consume. அதுதான் அங்கே. ஸோ இதை பார்க்க அவங்க தன்னோட அதை கம்பேர் பண்ணிங்க தேவையே கிடையாது. The beauty is here and inner beauty is there. When you're beautiful inside, you're always beautiful outside. Definitely beautiful outside, no doubt about it. ஸோ அந்த இன்னர் பியூட்டிலே வந்து நமக்கு டவுட் வந்துடுதுன்னா அப்போ வந்து இது எக்ஸ்டர்னலாக நம்ம அதை சிஸ்டம் யா அதை வந்து ஐ திங்க் எவ்ரிபடி ஹாஸ் டு கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இதை கொஞ்சம் ஆமாம் ஆமாம். சார் வந்து சார் வந்து படத்தில் வந்து ஃபெமினிசம் பற்றி வந்து he does the film very beautiful where the women are not disturbed or harassed or something like that. What is அவரோட feminist opinion என்ன நிஜ வாழ்க்கையில்? ஈக்குவாலிட்டி தான். லைக் அதாவது ஆமாம், வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அ மேன் கெட்ஸ் அ விமன் ஷுட் ஆல்சோ கெட், அவ்வளோதான். நத்திங் பியாண்ட் தேட். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, தட் இஸ் வாட் people say about feminism, but I think of late women understand feminism so differently. You know, women வந்துட்டு நம்ம பெண்கள் வந்து ஃபெமினிசமை வந்து வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வேறு விதமாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேறு மாதிரி இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே நாம் வந்து we can show our skills, அங்கே வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் அது என்ன ஒர்க்காக இருந்தால் கூட பரவாயில்ல, unless it is involves a lot of physical strength, sometimes we may not be able to do it. அப்பார்ட் ஃப்ரம் தேட் அதில் எல்லாமே இட் இஸ் ஓகே தான். பட் எனக்கு அதில் நிறைய வருத்தங்கள் இருக்குது. நிறைய பெண்கள் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு யூனோ சோஷியல் மீடியா or lack of இல்லை, அதாவது you get encouraged by people around talking and you do something which may not be safe for you. Safety comes first. Safety definitely comes first. நான் ஒரு இடத்துல ஒரு விமென்ஸ் டேக்கு தான் ஒரு காலேஜில் கூப்பிட்டுருந்தாங்க பேசுகிறது. நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம், கொஞ்சம் பேர் போயிருந்தோம், ஒரு 4-5 பேர். ஸோ அங்கே வந்து ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, அவங்க லைஃப்பில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் வந்து நடுராத்திரியில் வந்துட்டு நான் கொஞ்சம் கேர்ள்ஸ் வி வெண்ட் அவுட் நைட்டில். அப்போது வந்து ஒரு போலீஸ் வந்துட்டு there was someone who drunk and who came towards them and இவங்க they were safe. அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்க வந்துட்டா கூட they went and complained to the police station. இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ போலீஸ்காரர் வந்து கேட்டானா, நீ ஏம்மா வெளியே நைட்டில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, எப்படி அவங்க அதை கேட்கலாம், நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்கோம் அப்படி தானே சொல்லணும் அப்படின்ட்டு. அது எது இந்த அவங்க சொன்னாங்க, ரீசெண்டாக தான் இருக்கணும், நாட் வெரி ஓல்டு அண்ட் ஆல். ஓகே, போலீஸ் இஸ் தேர் ஃபார் அவர் சேஃப்டி, நோ டவுட் அபவுட் இட். பட் எல்லா நேரமும் அவங்க நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்க முடியுமா? இந்த எவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம எல்லா நேரம். அப்போ நம்ம பாதுகாப்பையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும்ல. ஸோ எப்போ போகிறோம், ஆம்பளைங்க வெளியே போகிறாங்க, நம்மளும் நடுராத்திரியில் போனால் நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணுன்றது தான் என்னோட இது. ஸோ ஈக்குவலாக இருக்கணுன்றது எல்லாமே ஓகே தான். இஃப் யூ ஆர் கோயிங் வித் த சேஃப் க்ரௌட், தட் இஸ் ஃபைன். தனியாக போயிட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுதுன்னா யூ கேனாட் ரிவர்ஸ் இட் அகேன், ரைட்? ஸோ they were not very happy when I said that, but I said what I said. Everybody has an opinion in life. Yeah, everybody has an opinion, and I'm sure the policeman also said it from that perspective only, because he is in charge of it, and tomorrow ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அவர் தான் நம்ம கேள்வி கேட்போம். அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் கேள்வி வரும். அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் அவங்க அதை பேசியிருக்கணுன்றது அவங்களுக்கு புரியல.
ஸோ என்னென்னா இதை சொல்ல சொல்ல நம்ம நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் அதை பார்த்துட்டே இருக்குது எல்லாம் பண்ணுது இல்லைங்களா. ஸோ அவங்களும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது. இங்கே when I say இதில் சேஃப்டி இட் இஸ் நாட் தட் அ மேன் வில் கம் அண்ட் டூ சம்திங் டு யூன்னு மட்டும் கிடையாது. அப்படி இல்லை. வாட் இஃப் யூ ஹிட் பை அ கார் ஆர் இஃப் யூ அது கூட நடக்கலாம்ல. எவ்ரி திங் பகல்லனா தெர் வில் பி சோ மெனி பீப்புள் அரவுண்ட். யாராவது உங்களை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ ஜென்ரலாக யாருக்குமே வந்து இட் இஸ் நாட் சேஃபர் டு ஜஸ்ட் கோ அலோன். அதுதான் ஆர்த்தி. உங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேட் நியூஸ் கேள்விப்பட்டோம். சைல்டு ரேப்பு, சைல்டு அப்யூஸு, நிறைய பேர் வந்து சிஸ்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் இல்லாத டைமில் வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப தப்பான வகையில் வந்து கொலை பண்ணுறதுலேருந்து அவ்வளோ கொடூரமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் சைல்டு அப்யூஸ்? இது வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நியூஸில் வரும்போது எங்கள் ஆஃபீஸில் வி ஹாவ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வென் வி கோ ஃபார் காஃபி டீ இல்லை லஞ்ச் பிரேக்கெலாம் போகும்போது அந்த விஷயத்த டாபிக் வரும். இந்த மாதிரி ஆச்சுது, அந்த மாதிரி ஆச்சுது. ஸோ இது வந்து நிறைய ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயும். இதுக்கு வந்து குரல் கொடுத்து நிறைய பேர் தே ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் தெம் அண்ட் தே சே தட் வி ஆர் தேர். இதெல்லாம் நம்ம சொல்ல தான் செய்கிறோம். பட் எனக்கு எப்பயுமே தோணும், இதுக்காக குரல் கொடுக்குறவங்க எல்லாருமே whoever is going and saying that we are there for you இதெல்லாம் இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று வரும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, இது ஒரு பப்ளிக்காக வரும்போது குரல் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி காலையில் நம்ம குரல் கொடுத்துருப்போம், மத்தியானம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, I would have gone and done my own work, somebody would have gone for a movie, someone would have gone for a lunch or outside. We find our own work and we start doing. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது உண்மையான ஒரு பாதிப்பு. அது உடனே அப்படி கடந்தும் போக முடியாது. அது இட் வில் பி தேர் ஃபார் அ லாங்கர் பீரியட் இன் தேர் லைஃப்பில். ஸோ இது எப்பயுமே வந்து வாட் மோர் ஆர் வி டூயிங் ஆஸ் ஒரு இந்த உலகத்தில் இருந்து பறந்து இருக்கோம், நம்ம என்ன அதிகமாக இதுக்கு வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு எப்பயுமே அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். வாட் மோர் ஆர் வி டூயிங் அதர் தென் ஜஸ்ட் சேயிங் தட் ஓகே வி ஆர் தேர், வி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி ட்ரை டு டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் சில்ட்ரன். இதுதான் பண்ணுறோம், வேறு எது பண்ணுறோம் அப்படின்னு, இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். அல்டிமேட்லி ஒரே ஒரு விஷயந்தான் வந்துட்டு ஐ ஃபெல்ட் குட் கிவ் லிட்டில் பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கே நான் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்க முடிஞ்சுன்னா அந்த ஒரு விஷயத்த நினச்சி தான் ஐ வாஸ் திங்கிங். இதை பண்ணினவங்களுமே வந்துட்டு அடல்ட்ஸ் தான். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே வேர் ஆல்சோ கிட்ஸ், ரைட்? அண்ட் சம்திங் சம்வேர் சேஞ்ச்ட் அண்ட் தே பிகம் லைக் திஸ் டுடே. ஓகே, அப்போது நம்ம எல்லாருமே வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கோம். அப்போது நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு இதில் இன்வால்வ் ஆகாமல், இந்த மாதிரியாக ஒரு மைண்டு யோசிக்காமல், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்றது அந்த புரிதலை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா, ஐ திங்க் தென் வி வில் ஹாவ் அ பெட்டர் generation. Yes. Because otherwise what more can you do? You all of us scream and shout and say there this and that, and then we don't do anything. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க என்ன ஆனாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அண்ட் நாம் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் தான் நம்ம பார்க்குறோம். நியூஸில் வருது, பேப்பரில். தேர் so many such things happening which are not even come to anybody's notice. So what is really happening? So the only thing that we can do is tell our own children today that this is not right thing to do, and அப்படி சொல்லி வளர்க்குறது மட்டும்தான் நம்மளால் முடிஞ்சதுன்னு நான் நினச்சி I keep telling my children, both my children. Nice. அது வெரி இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்க பசங்க சொல்லணுங்க. வேற என்ன பண்ணுறோம்? நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. சும்மா எப்போ பார்த்தாலும் கொலை கொடுங்க, அது குறைதான்னு பார்த்தா இல்லைன்னா வீல் சே த கவர்மெண்ட் ஹஸ் டு டேக். எஸ், த கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் டூ சம்திங் அபவுட் இட். பட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. இதே மாதிரி எல்லா பேரண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்கூலில் கூட இது மாதிரி ஒரு கரிக்குலம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, அபவுட் நாட் டு டூ த ராங் திங்ஸ் அண்ட் டு டூ த ரைட் திங்ஸ்னா, சில்ட்ரன் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. எல்லாம் இட்ஸ் ஆல் வளர்ப்பு இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் சொசைட்டி ஆல்சோ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லைங்களா இதில். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கலவரம் நடக்குது. நிறைய ஹாட் டாபிக் ரைட் நவ் இஸ் அபவுட் நீட் பிரச்சனை இருக்குது. சரும் ப்ரொடெஸ்ட் போனார், நான் பார்த்தேன். இந்த இடத்துல போனாட்டி ப்ரொடெஸ்ட் போகும்போது அவர் வந்து எவ்வளோ போலீஸ் சார்ஜ் பண்ணாலும் அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. இந்த வாட்டி நிறைய ஸ்டார்ஸ் ஆக்சுவலாக வரல. முடிவு செஞ்சால் நிறைய பேர் வந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப சில பேர் தான் வந்தாங்க. அதில்
அது சார் அதாவது சொன்னார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நேற்று போயிட்டு வரும்போது அதாவது கேள்விப்பட்டிங்கன்னா that was it very tough. What did you feel for the students? No, he also said, and I also felt the same thing. He said the bare minimum-ஆ நம்மளால் பண்ண முடிஞ்சது இது ஒன்று தான். வேறு உண்மையிலே எதுவுமே அட் த மூமெண்ட் வேறு எதுவும் பண்ண முடியல. பட் அட்லீஸ்ட் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியணும் தட் நாம் எல்லாருமே கூட நிற்கிறோம், என்னைக்கானாலுமே கூட நிற்போம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சு. அதுக்கு மேலே உண்மையிலே என்ன வேறு எதுவும் பண்ண முடியல. பட் தட் இஸ் த லீஸ்ட் தட் வி குட் டூ அப்படின்றது தான் அவர் வந்து ஹி ஆல்சோ ஃபெட். ஈவன் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் த சேம். யா It's a nice thought. At least he went there யா on behalf of the அண்ட் parents. என் பொண்ணு சொன்னா இன்னைக்கு காலையில், அம்மா நம்மளும் போகணுமா அப்படின்ட்டு. அது வெரி ஹாப்பி. ஏன்னா அவள் நீட்லாம் படிக்கலை, அவள் டாக்டருக்கு போகணுன்னு இல்லை, அவளுக்கு அந்த எண்ணமும் இல்லை. ஸோ அதில் அதை ஒரு ஓ இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டுட்டு கடந்து வராமல் தானும் போய் நிற்கணும்னு நினச்சால எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ் ஐ டெஃபினெட்லி somehow ட்ரை டு டேக் அ சம்வே. இப்போ இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டில் நிறைய பேர் வந்து முழுகியிருக்காங்க, நிறைய இஷ்யூ நடந்துட்டுருக்கு. அதே டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜனநாயகன் சொல்லிட்டு ஒரு மூவி தட் வி ஹவ் எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். எதுக்கு இப்போ இந்த டைமில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கு இந்த ரிலீஸ் டைமில், எஸ்பெஷலி when a sensitive protest happening. நீங்கள் வந்து ஒரு டைரக்டர், ஒரு வைஃப், யூ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் where your husband runs also. உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றி? I don't want to answer this as a director's wife. As a I want person, to as give, a civilian, I want to as a give person, my yeah. own என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. Yeah, as your opinion, what do you yeah. feel? இந்த பிரச்சனை வந்து ஒரு 60 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே இது நடக்க தான் செய்யுது. இந்த ரொம்ப வருஷம் நடந்துருக்கு அது. ரொம்ப வருஷமாக நடக்குது. இப்போ அந்த லீக் ஆனதுக்கு அப்புறமாவே அது இருக்க தான் செய்யுது. இப்போ இட் ஹஸ் பிகம் வெரி ஹாட். ஐ திங்க் ஃப்ரம் த சிஎம் சைட் ஹீ ஆல்ரெடி ஒரு அறிக்கை விட்டுட்டார் அவர் தட் ஹீ இஸ் Could have released the movie. ஹீ இல்லை ரிலீஸ் த மூவி இல்லை, தட் ஹீ வில் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் இட். ஹீ ஆல்சோ வில் ஃபைட் ஃபார் தெம். Oh, for அதாவது this need, correct. ஆமா. அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டாரு. அதை இக்னோர் பண்ணலை. ஹீ இஸ் டன் ஹிஸ் பார்ட் ஆஃப் டூயிங் தேட். அண்ட் தென் சம்டைம்ஸ் சச் திங்ஸ் ஹேப்பன், லைக் இது ஒரு பக்கம் அண்ட் இங்கே நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸு நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி லிட்டில் ஹெல்ப்லெஸ் டு நாட் டூ இட் ஆல்சோ. அதனால் அது And it was very lot of hard work put in the film. ரொம்ப வருஷமா அதெல்லாமும் கஷ்டப்பட்டு, இருக்குது. அதனால் அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் ஹி வாஸ் நாட் தேர் ஃபார் த பீப்புள் தென் எஸ் வி ஹவ் டு செக் ஆன் இட். அதர்வைஸ் he's always given support. யா அதனால் வந்து அதையும் இதையும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு நம்ம சொல்கிறோம், அதுக்காக ஃபுல் டே நம்ம சாப்பிடாம இருக்கோமா? இல்லையே, சாப்பிட்றோம், நம்மளும் படம் பார்க்குறோம், வீட்டில் ஏதோ பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், ரைட்? பட் our heart and soul is there still, right? We still feel for the children and we say that we stand by them. எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் I don't think we should I think it's mostly the too social much media. talk about the confuse the two. confusion, Yeah, that is different and this is different. Totally different. ஆமா. அது இல்லாமல் it's a very anticipated film that all of us were waiting for a long time. And அது வந்து I think it's social media that confuses the entire process. Otherwise there is no need to compare both and make it look so different and difficult. But I think whatever's happening right now when it comes to the protests and everything, it's very nice that Vetrimaran sir went and stood there, and nice that your daughter also is thinking about the fact that நிறைய youngsters வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ about the right thing. யோசிக்கிறாங்க and they are together. The unity is what you cannot break. Definitely. அது வந்து ஒரு பாத்திரம். That is that if they stand together, they really stand together. yeah and you always see that. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே பசங்க வந்து அடி வாங்குறது, ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து we were not there to feel the pain. ஆனால் நமக்கு அது பெயின் தெரியுது. இது மாதிரி வயசு பசங்க வந்து அடி வாங்குறது நியாயமே இல்லை. இட்ஸ் வெரி சேட் திங் டு see. நம்ம சென்னையில் கூட ஒரு ப்ரொடெஸ்ட் இருந்தது, சில பசங்களை போட்டு அடிச்சிட்டாங்க போல இருக்கு, some police people. What is your opinion on that? I think in a democracy countryல வந்துட்டு we have the right to do it. என்னன்னா நம்ம வந்து அதை வந்து அமைதியாக பண்ணணும். அதுதான். ஸோ அந்த பசங்க வந்து அதை வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்கு இல்லைன்னா ஐ திங்க் தே ஷுட் பி கிவன் த பெர்மிஷன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங் த கவர்மெண்ட் கேன் டூ. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஃப் தே கிவ் த பெர்மிஷன் டு த சில்ட்ரன் டு டூ இட், அமைதியான ஒரு முறையில் அதை வந்து உங்கள் ப்ரொட்டஸ்ட்டு நீங்கள் தெரிவிக்கலான்ற ஒரு பெர்மிஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இன்றைக்கி வந்து அவரை எலெக்ட் பண்ணதே அந்த யங்ஸ்டர்ஸ் தானே.
அவங்க தான் வந்து அவங்க சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்கள அடிக்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பாக தான் தெரியுது. அந்த குழந்தைங்க அவ்வளோ ரிவோல்ட் பண்ணி எதிர்த்து நின்று சண்டை போட்டு அப்படி பண்ணுனா கூட இதை பண்ணாங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் There's a இருக்குது. way of handling it அப்படி also. அப்படி எதுவுமே இல்லை. அதனால் அவங்கள அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து அவங்கள அமைதியாக பண்ணுங்கப்பா, எந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு தடவை அந்த ஜல்லிக்கட்டு காக ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அப்போ நாங்கள்லாம் கூட போயிருந்தோம். அப்போது வந்து எவ்ரிபடி ஸ்போக் அபவுட் இட், பிக் க்ரௌட். ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமான விஷயமும் நடக்கலை. நோ லைக் ஒன்று கூட நடக்கலை அந்த மாதிரி. ஸோ எவ்ரிபடி நோஸ் ஹவு டு பிஹேவ். எந்த இடத்துக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், எப்படி நடக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் இவங்கெல்லாம் ரொம்ப கிளியராக தான் இருக்காங்க, ஜென்சிஸ்லாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறத பண்ணலாம், ஆனால் என்ன மாதிரி பண்ணணும், எப்படி நிற்கணும், எப்படி அதை நடந்துக்கணுன்றது சொன்னால் ஐ திங்க் தேல் டெஃபினெட்லி ஃபாலோ. யா, தட் இஸ் ஒன் திங் த கவர்மெண்ட் கேன் do today, so they will feel happy about it because they stood by for the bigger purpose. Yeah, definitely. And I think now also it's going the right way only. I think there's a lot of support coming from the government, and hopefully it all ends well and supports the kids. Aarthi, இப்போ வந்து we're going to play a rapid fire round. இது வந்து ஒரு end of the segment ஒரு பாட்டு. Blind ranking of Vetrimaran sir's films. So highest being 1 from 10 to 1. இதில் வந்து ஐம் திங்கிங், இப்போ ஒரு 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 வைஃபாக ஆர்டர் பண்ணால் ஒரு மாதிரி வரும். ஆஸ் அ spectator, as a வியூவர், public. எப்படி வேணும் உங்களுக்கு? வியூவராக சொல்லணும். விடுதலை 1 or 2? 2 இருக்குது. 1. 2 செகண்ட். பாவக்கதைகள் 4. விசாரணை 3. ஆடுகுளம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே. 6. வடச்சென்னை 5. அசுரன். ஐயோ, அசுரனை விட்டுட்டேனே. ஆர்டர் மாற்றிக்கலாமா? சொல்லுங்க, பரவாயில்ல. பாவக்கதைகளுக்கு முன்னாடி. விடுதலை 2 ஃபர்ஸ்ட். பொல்லாதவன் ஆக்சுவலி லாஸ்ட். 10th. யா. அரசன் பார்க்கல இன்னும், தெரியாது. ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேனே. ஐ திங்க் இட்ஸ் 7th 8th அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ராஜன் வகைரா both I have not seen it yet. Okay. Yeah, so I'm not able to. We just put them on a sub round right Yeah. now. Okay, so your first is சொன்ன மாதிரி விடுதலை 2. விடுதலை 2. ஓகே, ஏன் எப்படி சொல்கிறீங்க? அதில் தட்ஸ் அ ப்ராப்பர் பொலிட்டிக்கல் ஃபில்ம். அண்ட் அந்த அந்த அவர் சொல்ல நினச்சதை நேர்த்தியாகவும் ஒரு கதையோடு சேர்ந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு சேர்ந்து ஐ டோன்ட் திங்க் இதை விட பெட்டராக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் எனி ஃபில்ம் கேன் டூ தேட் அன்லஸ் தேர் சம் மசாலா டு இட் அண்ட் ஆல். அது எதுவுமே இருக்காது. அண்ட் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான டயலாக்ஸ் அதில். ஆக்சுவலி சில பேர் அதை கூட சொன்னாங்க, நிறைய டயலாக்ஸ் இருக்குன்னு. ஆக்சுவலி த டயலாக்ஸ் ஆர் ஸோ இம்பேக்ட்ஃபுல். ஸோ ஒரு 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 நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இதை விட சிம்பிளாகவும் ரீச் பண்ணுற மாதிரி கமர்ஷியலாகவும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் டேக் அ ஃபில்ம் லைக் தட் அட் ஆல். ஸோ தட்ஸ் வை ஐ லைக் தட் த மோஸ்ட். சரிங்க, இப்போ வந்து பிளைண்ட் ராக்கிங் வெற்றிமாறன் மூவி அஸ் அ வைஃப். ஓகே, விடுதலை 4. பாவக்கதைகள் 6. விசாரணை 2. ஆடுகளம் 3. வடச்சென்னை 8. அசுரன் 3. விடுதலை 2. 7. ஓகே, பொல்லாதவன் 1. 1. அரசன் Arasan and Rajan Vaghera. I think Rajan you haven't Vaghera seen I both. will. Okay. I haven't seen, and I think I love Rajan Vaghera a lot. ஓகே, because you obviously know the story and Yeah. சரிங்க. பொல்லாதவனையும் மன்னன் சொன்னீங்க. பொல்லாதவன் 1 இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அதில் அந்த பொல்லாதவனோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு பண்ணுறதுக்காக அவங்க ஒரு இடத்துல தே ஹட் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபார் சம் ரீசன் அந்த இடம் கிடைக்கல. ஒரு ஆஃபீஸ் ஆக்சுவலி. தென் ஹீ ஆஸ்க் மீ, உங்கள் ஆஃபீஸில் தருவாங்களா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க் மை பாஸ் and gladly they agreed. And the first day, the first shot of Vetrimaran happened in my office. ஸோ லைக் எனக்கு அது ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். நிறைய ஃபர்ஸ்ட் திங்ஸ் நடந்தது நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ். ஸோ இது த ப்ரீவியஸ் நைட் ஈவினிங் I asked in evening only it was decided. The next morning they were there for shooting. And அதில் நிறைய சீன்ஸும் வந்துட்டு லைக் வெரி க்ளோஸ் டு அவர் இது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
பொல்லாதவன். வெற்றிமாறன் சாருக்கு வந்து அந்த டயட் எதாவது இருக்கா? டஸ் ஹி ஃபாலோ சம்திங்? ஆமாம்மா, வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணுவார். டஸ் நாட் ஈட் கார்ப்ஸ், ரொம்ப சாப்பிட மாட்டார். அண்ட் ஹீ ஈட்ஸ் மீட் ஆல்மோஸ்ட் ஆல் டேஸ். எக்ஸ் சாப்பிடுவார். சுகர் தொடவே மாட்டார். ஸோ நோ சுகர் இன் எனி ஃபார்ம் மோஸ்ட்லி. லைக் ஈவன் ஃப்ரூட்ஸ் கூட ரொம்ப சூஸ் பண்ணி தான் ஹீல் ஈட், நாட் ஆல் த ஃப்ரூட்ஸ், பிகாஸ் ஃப்ரூட் ஹேஸ் சுக்ரோஸ், ரைட், சுகர். அதனால் சுகர் ஜென்ரலாகவே நாம் எல்லாருமே வந்து சுகரை மட்டும் நிறுத்தினாலே பாதி இல்லைன்னா யா எஸ்பெஷலி ஒயிட் சுகர். உங்களுக்கு வந்து how do you take care of your skin? நான் எப்போதும் பார்த்துருக்கேன், never wear makeup, ஒளி அந்த காஜல், அந்த ஒரு லிப் பாம் மட்டும் போட்டு வந்துருக்கீங்க நீங்கள் எப்போதுமே. நோட்டீஸ் தட் அந்த வெட்டி பார்த்தேன்னா. how do you take care of your skin? என்ன உங்களோட ஸ்கின் டிப்ஸ் ஏதாவது? சின்னதுலேருந்து ஐ டோன்ட் புட் எனி மேக்கப், நாட் யூஸ் டு இட். அண்ட் அப்போல்லாம் வந்து ஹீ ஆல்சோ டஸ் நாட் லைக், இப்போவும் பிடிக்கும்னு சொல்லலை, பட் ஹீ ஆல்சோ டஸ் நாட் லைக். ஸோ அதனாலையுமே வந்து நான் மேக்கப் ரொம்ப போட்டது, லிப்ஸ்டிக் கூட இப்போ தான் கொஞ்சம் லிப் கிளாஸ் எல்லாம் ஏதோ போடுறேன், அது போட்டதே இல்லை. அண்ட் ஐ யூஸ் ஆல்மண்ட் ஆயில் ஃபார் மை ஃபேஸ், அது ஒன்று தான் ஐ புட். மற்றபடி வேறு தூங்குறதுக்கு முன்னாடியா, நைட் டைம்லையா? இல்லை நைட் டைம் போடுவேன் தூங்கும் முன்னாடி லைட்டாக. அப்புறம் மார்னிங் ஒன்ஸ் ஐ கிளென்ஸ் மை ஃபேஸ் ஐ அப்ளை லிட்டில் பிட். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டே இருப்பாங்க, வெற்றிமாறன் சாரோட பியர்டு பற்றி. ஏன் எடுக்க மாட்டாரு? அது பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா? இல்லை நீங்கள் வந்து எடுக்க சொல்லியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கா அவரை? ஃபஸ்ட்டு என்னென்னா, பொல்லாதவன்லாம் எடுக்கும்போது அவர் ரொம்ப சின்ன பையனாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அப்போ வந்து அவருக்கே வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்கள்லாம், வயசில் பெரியவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து அவங்ககிட்டலாம் பேசும்போது சொல்லும்போது லைக் ஹி வாஸ் ஃபீலிங் இட் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஒரு கொஞ்சம் தாடி வச்சா கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருப்போமே, அப்படி தான் அது கொஞ்சம் ஆரம்பிச்சிது. அப்புறம் ஐ திங்க் ஹி ஸ்டார்டட் டு லைக் டு ஹேவ். நான் வந்து சொல்லியிருக்கேன் தாடி எடுங்க, எடுப்பார். அதாவது இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு ஹி லீவ் இட் லைக் தேட். அது ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். அது ஒரு டார்கெட் மாதிரி வச்சுருப்பார், ஷூட்டிங் முடித்தோன்னே எடுக்கிறேன், இல்லைனா ரிலீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ அது அந்த மாதிரி ஏதாவது அவரே மைண்டில் வச்சுப்பார். அப்படி வைக்கும்போது ஹி வில் ட்ரிம் இட். இப்போ ட்ரிம் தான் பண்ணுறாரு, ஃபுல்லாக எடுக்கிறது இல்லை. என் பொண்ணும் சொல்லிடுச்சு, அப்போ தாடி இல்லாமல் நல்லா இல்லை அப்படின்ட்டு. அதனால் நவ் ஹீ மெயின்டைன்ஸ் இட். ஐ திங்க் இட் ஹஸ் பிகம் ஹிஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ். ஆமாம். அதனால் இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம் அட்வைஸ் டு தி யங்ஸ்டர்ஸ் அவுட் தேர், இப்போ ப்ரொடெஸ்ட் தவிர உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு வந்து அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அட்வைஸ் வந்து என்ன கொடுப்பீங்க? ஈட் ஹெல்தி அண்ட் ஈட் ஏர்லி. அதுதான், தட் இஸ் அ பேசிக் திங் ஃபார் எவ்ரி திங்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், லைஃப்பில் எப்படி சுற்றி வந்தாலும் கடைசியில் அது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி பீப்புள் வெரி யங் ஏஜ்லேயே தே ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து த கைண்ட் ஆஃப் ஃபுட் தட் வி ஈட் அண்ட் த டைமிங். ஆஃப்டர் 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் who maintain good health, the biggest tip they give is to eat before. After sunset don't eat. அதுதான் 6:30 இட்ஸ் பேசிக்லி சன்செட். சூரியன் மறையும் போது சாப்பாடை நிறுத்திடணும், சூரியன் வெளியே வரும்போது யூ கேன் ஸ்டார்ட் ஈட்டிங். எஸ், ஸோ அது ஒன்றாவது தே ஷுட் ஃபாலோ. சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹெல்தியான நல்ல சாப்பாடு. So that's the only thing, only tip, nothing much. Very, very nice, and thank you so much for coming on my podcast. I wish you all the very best for your future endeavors, and my regards and love to your family. Yeah, thank you so much, Aarti. Yeah, thank you so much. Thank you. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.